எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சப்போ அந்த வண்டியிலேருந்து ஜெயலலிதா அவர்களை தள்ளிவிட்ட ஒரு நிகழ்வு நடந்ததில்ல. உண்மையிலேயே அவங்கள தள்ளிவிட்டது யாரு? ஏன்? முன்னாடி லாரியில் ஏற ட்ரை பண்ணாங்க. ஏற ட்ரை பண்ணும்போது அங்கே எங்கள் மாமா வந்து அதில் யாருமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவரே நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு உடனே வந்துடணும்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னார், நிற்காதீங்க, இது மேலே வராதிங்கன்னு சொன்னார். சொல்லும்போது இவங்க வந்து சாரி கட்டி மேலே இருக்கும்போது அவங்க தவறி கீழே விழுந்துட்டாங்க. விழும்போது எங்கள் மாமா அவங்க கையை பிடிச்சிட்டாங்க. சரியா? அதனால் வந்து இவர் தள்ளி விட்டாருன்றது உண்மையே கிடையாது. அதை அப்படி அப்படி வந்து அதை காமிச்சிட்டாங்க. எங்கேயுமே ஜெயலலிதா அவர்கள் வந்து எங்கள் மாமா தள்ளி விட்டாருன்னு எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் அவரை வந்து இப்படி பண்ணார் அவர் அப்படின்னு ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லை. மற்றவங்க தான் அப்படி சொல்லி சொல்லி அவரை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அரசியல் ஆளுமையை எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா அந்த கட்சியை கட்டிக்காத்த விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1987 அவர் இறந்தார். இறந்தபோது வந்து 2 பேர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒன்று வந்து ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், அடுத்து வந்து நெடுஞ்செழியன் அவர்கள். ஸோ ஆர்.எம். வீரப்பன் அவர்கள்கிட்ட நிறைய எம்எல்ஏ இருந்தாங்க, நெடுஞ்செழியன்கிட்டே நிறைய எம்எல்ஏ இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சில பெரியவங்கள்லாம் வந்து தலையிட்டு யார் வந்து சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க, நிறைய ஆதரவு யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர்கிட்ட அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, ஞானி அம்மாக்குன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து பிக்சர்லேயே இல்லை. ஜானகி அம்மா வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 வாரத்துக்குள்ளே அவங்க அதிக பெரும்பான்மையை வந்து அவங்க நிரூபிக்கணும் அசெம்பிளியில். வேறு சில காரணங்களுக்காக காங்கிரஸ் வந்து சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் எங்களோட சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து முதலமைச்சராக நீடிக்க முடியாமல் போயிடுச்சு.